கைஸ் இந்த பில்டிங்கை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே தெரியும். ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே வரல. பல காரணங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதை ஒரு நாள் பக்காவாக வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கோம். என் கூட ஆயிலாம் குலைக்க ஆரம்பிக்குது. ஏதோ வந்து விழுந்தது தானே மாதிரி விழுந்தது. அது ரெக்கார்ட் பண்ணியான்னு கேட்டிருக்கு முனைகிற மாதிரி சவுண்ட். அடிக்கிறாங்க ஆமாம் அடிக்கிற மாதிரி சத்தம் அடிச்சுனா பார்ப்போம் பக்கத்தில் கட்டினது கூட எடுக்காவே போட்டு போயிருக்காங்க. ஜன்னல் எட்டி பார்த்து பாத்தீங்களா? இந்த ஜன்னல் இல்லை ஷேடோ மாதிரி இருக்கு. இல்லை ஒரு ரூம் கிராஸ் ஆச்சு கன்ஃபார்ம். ஓ மை காட் கைஸ், சத்தியமாக நான் பார்த்தேன்டா, கண்ணால் சத்தியமாக பார்த்தேன்டா. நான் ஏதோ வந்து கிராஸ் ஆச்சு ப்ரோ. இல்லை ஏதோ வந்து விழுந்தது, அதுதான் நான் பார்த்தேன். இல்லை ஃபஸ்ட்டு கிராஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் வந்து குச்சி விழுந்துச்சு. முன்னாடி கிராஸ் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், நல்லா பார்த்தேன். அப்போ இங்கே வந்து விழுந்து அதான் அங்கேருந்து நம்ம உள்ளே வரவிடாமல் தடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ யாராச்சும் இருக்கீங்களா? கேட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வருது. உங்க பேர் என்னன்னு தெரியும்? இன்னும் உள்ள நுழையும் போதே இவ்வளவுதான் இருக்கு. ஒண்ணு கூட போல. அதுக்காக இங்கே நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இந்த பக்கம் பின்னாடி எதுவும் உங்கள் பின்னாடி எனக்கு சவுண்ட் ஸ்டெப்ஸ் கேட்டது ப்ரோ. லைட் அங்கிட்ட அடிக்க வேணாம். ஹலோ, நடந்த மாதிரியே இருக்கா பஸ். சத்தியமா நான் பார்த்தேன்டா. இங்க வேற மேல உருவம் இங்கே கிராஸ் ஆச்சு ப்ரோ. ஸ்டெப்ஸ் கேட்டது ப்ரோ பின்னாடி. அதான் எனக்கும் கேட்டது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ பார்த்த வரைக்கும் ரொம்ப சைலண்டான பேய் மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ பெரிய கட்டா வந்து விழுவுது. அங்கே போது இங்கே எப்படி இப்போ கட்டா வந்து விழுவும்? அதான் தெரியல. ஒட்டுக்க அடிக்கிற சொன்னா அந்த இது அடிப்பாங்க தெரியுமா? அதே கேட்குது. ரொம்ப நினச்சிக்கிட்டாங்க போல. பயங்கரமா இருக்குடா சவுண்டு. புடி சவுண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. உள்ளே நுழைய கூட இல்லை நாங்கள் இன்னும். அதுக்குள்ளே ரொம்ப பேனிக் ஆக்கி விட்டுட்டு இருக்கு இப்போ எங்களை. என்னடா நடக்குதுங்க? சரி வேகமாக போய் அங்கே பார்க்கலாம். பில்டிங் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னொரு அவங்க தலையில் விழுந்துரும் கல். உள்ளே போயிடலாம். இங்கே வேணா மேலே தான் இருக்குது. டக்குன்னு மேலே போய் பார்த்துருவோம். கீழே கேட்குது. எங்கடா அந்த தூளை தாண்டி நடந்து போச்சு பாரு. அதே மாதிரி மேலே இருந்த மாதிரியே இருந்துச்சு. நான் கண்ணால் சத்தியமாக என்னடா சொல்கிறேன். இந்த போச்சுடா அந்த இடத்துல பார்த்தேன்.
எங்ககிட்ட வர முடியுமா உங்களால? செம்ம ஸ்பீடா போகுதுல. எங்ககிட்ட வர முடியுமா உங்களால? செம்ம ஸ்பீடா போகுதுல. எங்க கிட்ட வர முடியுமா? போயிருச்சுடா. சும்மா எப்படி எவ்வளவு தூரம் நடந்து போய் போற மோசமா இருக்குடா, பயமா இருக்குடா. இந்த எண்டுக்கு அந்த எண்டு வரைக்கும் நடந்து போகுது. கஞ்ச கூட வருது, ஃபுல்லா அப்படியே ரொம்ப ஆக்டிவா இருக்கு. செம ஸ்பீடா போகுது ப்ரோ. ஸ்லோனஸ்ல இருக்கு. பில்டிங் அதிருது. பில்டிங் அதிருது. எங்க ரெண்டு பேருக்கு பின்னாடி நடந்து போறீங்க ப்ரோ. இங்க பில்டிங் அதிருது. ஹலோ. அவ்வளோ ஸ்பீடா போய் ஆளே காணும் ப்ரோ. யாருமே எவ்வளோ ஸ்பீடா போச்சு. இவ்வளோ லென்த்தான ஒரு கிராஸ் ப்ரோ. இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணதே இல்லை. இவ்வளோ ஸ்பீடில் போய் பார்க்கவே இல்லை. அதான் எங்கே ப்ரோ? ஏன் என்னாச்சு? ஓகே, ஒரு நிமிஷம். அப்படிங்க வாசுடே வேணாண்டா. ஒரு படத்தை எடுத்துக்கலாமா கையில்? என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எதுவுமே பேசணும்னா கொஞ்சம் அமைதியாக இருப்போம். சவுண்டு எந்த பக்கம் கேட்குதோ அந்த இடத்துக்கு வேகமாக போய் பார்ப்போம். இவ்வளோ சூப்பராக ஒரு கிளி கேப்சர் பண்ணுறோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியாக இருங்க. சவுண்டு பயமா இருக்குடா. கேப்சர் பண்ணுங்க. லைட் வீட்டில் தெரியல. ஹலோ. நீங்க ரெண்டு பேருமே அங்கே என்னாச்சு? கேமராவில் பார்த்து இங்கே இதில் டைட்டிஷனில் தெரியல ப்ரோ. ஆக்டிவிட்டி இங்கேயே நடக்குது. கைஸ் உங்களுக்கு அந்த கதை ஆடுறது தெரியும்னு நினைக்கிறேன். கன்வியூஸாக கேட்குது. வாங்க போகலாம், வாங்க போகலாம். என்ன இருக்கீங்களாங்க? ஹலோ, சவுண்ட் கேட்குது ப்ரோ. அங்கே உள்ளே இருக்கீங்களா? ஹலோ. இறந்து போனவரோட ஆத்மாவா? எங்களை சுற்றி எதனா ஆத்மா இருந்தால் எதனா சத்தம் கொடுங்க. இது வீடு சைஸ் வரல. மைண்ட் ஏதோ பண்ணுதுடா. மைண்ட் பண்ணுதா? வந்துருங்க வந்துருங்க, இங்கே வந்துருங்க. ப்ரோ இங்கே ஆடுது ப்ரோ, கதவாது ப்ரோ. ப்ரோ வந்துருங்க, அப்புறம் வாங்க. ரூமில் செம ஆக்டிவிட்டி நடக்குது ப்ரோ. அதான் இங்கேயும் ப்ரோ கொடை இருக்குது ப்ரோ, பழைய காலத்து கொடை. அப்படியா? எல்லாமே பழசு ப்ரோ. உங்ககிட்ட நான் பேசலாமா?